தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மூலம் அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ளார் தளபதி விஜய். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தற்போது 2வது ஆண்டை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சிறுபான்மை இன மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தாவேகா கட்சியின் முதல் மாநாட்டிலும் சரி, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிற கூட்டங்களிலும் சரி, தொடர்ந்து இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறார். ரம்ஜான் நோன்பு காலத்தின் பொழுது இஸ்லாமிய மக்களின் இஃப்தார் விருந்தில் பங்கேற்ற விஜய், அதற்காக அன்று நாள் முழுவதும் இஸ்லாமிய மக்களை போன்று நோன்பு இருந்து மாலையில் அவர்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்தார். இஸ்லாமிய மக்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு வளர்ந்து வரும் நிலையில் ஜமாத் தலைவரின் இந்த அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் விமர்சகர்கள், விஜய்க்கு எதிரான இந்த அறிக்கை அரசியல் காரணங்களுக்காக தூண்டுதலின் பேரில் விடப்பட்ட அறிக்கையாக இருக்கலாம் என கருத்து தெரிவித்துள்ளனர். விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழகத்தின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் ஒரு நடிகர், சினிமா டயலாக் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார் என அவர் மீது சினிமா சாயம் பூசப்படுகிறது. அவர் பேச்சு மற்றும் நடவடிக்கை எதுவுமே எங்களை பாதிக்கவில்லை என ஆளுங்கட்சியினர் எல்லா மீடியாக்களிலும் ஜம்மமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பல நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசால் முட்டுக்கட்டை போடப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் மக்களை நேரில் சந்திக்க ஆரம்பித்தால் விஜயகாந்த் மாதிரி பெரிய செல்வாக்கு அவருக்கு வந்துவிடும் என்ற பயத்தால் 75 ஆண்டு கால ஆட்சி ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை.